தஞ்சாவூரில் வட்டியில்லா கடன் கொடுப்பதாக அடகு நகைகள் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளுடன் தலைமறைவான உரிமையாளர் சிக்குவாரா? அடகு நகைகள் மற்றும் நகைக்கடை சேமிப்பு திட்டத்தில் மோசடி செய்ததால் நகைக்கடைக்கு சீல் வைத்த வருவாய்த்துறையினர் மேனேஜர் மற்றும் கேஷியரை கைது செய்தனர். பாதிக்கப்பட்டவர்களின் நகைகள் திரும்ப கிடைக்குமா? தஞ்சை மாவட்டத்தில் ஹெலிகாப்டர்கள் சகோதரர்களின் மோசடி, ராகத் டிரான்ஸ்போர்ட் மோசடிகளை தொடர்ந்து நகைக்கடையிலும் பல கோடி ரூபாய் மோசடி நடத்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பேருந்து நிலையம் எதிரே அசோகன் ஆபரண மாளிகை என்ற பெயரில் ஒரு நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. சிறு சேமிப்பு திட்டம், நகைகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று சுற்று வட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அசோகன் நகைக்கடையினர் விளம்பரம் செய்து உள்ளனர். விளம்பரத்தை நம்பி 1000க்கும் மேற்பட்டோர் சிறு சேமிப்பு திட்டத்திலும் மற்ற வங்கிகளிலும் அடமானம் வைத்த நகைகளை மீட்டு அசோகன் நகைக்கடையில் அடகு வைத்துள்ளனர். தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருக்காட்டுப்பள்ளி ஆகிய பகுதிகளில் அசோகன் ஆபரண மாளிகைக்கு கிளைகள் உள்ள நிலையில் அனைத்து கிளைகளிலும் இதே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. வட்டியில்லா நகைக்கடன் என்பதால் ஆயிரக்கணக்கான மக்கள் அடகு மற்றும் நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருக்காட்டுப்பள்ளி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வந்த கடைகள் திடீரென மூடப்பட்டன. நகைகளை அடகு வைத்தவர்கள் நேரில் சென்று விசாரித்த போது தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை எடுத்துக்கொண்டு கடையை காலி செய்துவிட்டு அதன் உரிமையாளர் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்தது. சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் பணத்துடன் அசோகன் ஆபரண மாளிகை நகைக்கடை உரிமையாளர் சுந்தரபாண்டியன் தலைமறைவாகிவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருக்காட்டுப்பள்ளி, தஞ்சாவூர் ஆகிய காவல் நிலையங்களில் கடையின் உரிமையாளர் சுந்தரபாண்டியன் மீது புகார் அளிக்க தலைமறைவானவரை கண்டுபிடிக்க விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பட்டுக்கோட்டை மார்க்கெட் பகுதியில் உள்ள அசோகன் நகைக்கடைக்கு பட்டுக்கோட்டை தாசில்தார் தரணிகா தலைமையிலான வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். மேலும் கடையில் மேனேஜராக பணியாற்றிய வாழவர்கோட்டை பகுதியை சேர்ந்த ராஜவர்மன், கேஷியராக இருந்த மதுக்கூரை சேர்ந்த வீரமணி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.